ஷேக் என்று சொன்னால் இறைஞான ரகசியங்களை கற்றுத்தருபவர். உண்மையான ஷேகுமார்கள், ஷேக் என்றால் தன்னுடைய முரீதை, தன்னுடைய மாணவனை, சீடனை இறைவனோடு இணைக்க வேண்டும். இந்த கபருல கேள்வி அங்கேயே கேள்வி ஆரம்பிச்சிருமான், ரப்பு யார்? நான் நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஒரு மனப்பாடமும் அங்க வேலை செய்யாது. என்னுடைய கல்வி பேசு. ரப்பை நீ உணர்ந்தாயா சொன்னாங்கன்னா அது ஏதோ என்ன வரும், ஹா ஹா லா அஜரி, ஐயோ எனக்கு தெரியலையே, ஐயோ ஐயோ. கபூர்ல வச்ச உடனே முதல் கேள்வி, சும்மா இல்லை, ஞாபகத்தில் இருந்து சொல்ல முடியாது, அறிவில் இருந்து சொல்ல முடியாது, ஆள் மனதில் இருந்தால். அதுக்குதான் ஷேகுமார். ஷேகுடைய விளக்கத்தையும் நம்ம படிக்கும். ஷேக் யார் என்று விளங்கினால்தான் ரசூலுடைய விளக்கம் பூர்த்தியாகும். ரசூலுடைய விளக்கம் பூர்த்தியானால் அல்லாஹ்வுடைய விளக்கம் பூர்த்தியாகும். ஷேக் அவர்களோடு நமக்குள்ள கடமைகள் 5 இருக்கு. ஷேக்கோடு நமக்குள்ள கடமைகள், அதில் முதலாவது அகீதத்து ஷேக் ஜுனைதுல் பக்தாதி, நம்முடைய ஷேக் நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவங்க சொன்னாங்க, மக்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நான் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன், ஆனால் என்றைக்கு நான் அல்லாஹ்வை அறிந்து கொண்டேனோ, என்றைக்கு அன்றிலிருந்து நான் அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடமும் பேசவே இல்லை. அல்லாஹ்வை தவிர யாரையும் பார்க்கவும் இல்லை, அல்லாஹ்வை தவிர யாரிடமும் நான் பேசவும் இல்லை. ஷேக் யாரு? அவர்கள் நம்மள்கிட்ட பேசிட்டு இல்லை, அவர்கள் அல்லாஹ்ட்ட பேசிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவர்களுடைய பேச்சில் கேட்பவர்களுக்கு பரவசம் உண்டாகுது, ஈமான் புதுப்பிக்கப்படுகிறது, உள்ளங்கள் உயிர்ப்பிக்கப்படுது. நாம பேசல, அல்லாஹ் தான் பேசுகிறோம். நாம் அல்லாஹ்விடத்தில் தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். நாம பேசல, அல்லாஹ் தான் பேசுகிறோம். அல்லாஹ் தான் அல்லாஹ்விடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறான். ஷேகும் இல்லை, முரீதும் இல்லை, ஆசிரியரும் இல்லை, மாணவனும் இல்லை. ஆசிரியரும் அல்லாதான், மாணவனும் அல்லாதான், 2 பேரும் சேர்ந்து அல்லாஹ்வை அறிந்து கொண்டிருக்கிறார்கள்.